வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரின் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். எரிபொருள் விலை உயர்வில் பெருமூழல், குறைந்த விலைக்கு வழங்க முடியும், பாட்டாளி சம்பிக்க சாடல். டெங்கு கட்டுப்பாட்டில் அரசாங்கம் தோல்வி, நாமல் ராஜபக்ஷ கடும் விமர்சனம். இறக்குமதி கொடுப்பனவுகளுக்கு புதிய கட்டுப்பாடுகள் இன்று முதல் அமுல். அகமதாபாத் கொழும்பு இடையிலான புதிய நேரடி விமான சேவை இன்று ஆரம்பம். அர்ச்சுனா எம்பி ஈழப்பிரவி செருப்பு மாலையுடன் ஜாலில் பதாகை. எல்னினோவால் இலங்கைக்கு பாரிய பாதிப்பு இல்லை, விவசாய திணைக்களம் நம்பிக்கை. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து FBI தகவல்கள் கோரப்பட்டுள்ளதா? ஐக்கிய தேசிய கட்சி கேள்வி. சிறுமி துஷ்பிரயோகம், அவமானத்தால் தந்தை உயிர்மாய்ப்பு, காத்தான்குடியில் துயரம். தங்கம் கடத்தல் விவகாரம் 8 பேரை தடுப்பு காவலில் வைக்க நீதிமன்றம் அனுமதி. கனடா கனவால் கடன் சுமை, அம்பாறை மருத்துவர் மர்ம மரணம், விசாரணையில் திருப்பம். அவையமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். பழைய விலையிலேயே எரிபொருள் கொள்வனவு செய்யப்பட்டதால் தற்போதைக்கு விலையை குறைக்க முடியாது என்று அமைச்சர் அனில் ஜெயந்த் கூறுவது மக்களை அப்பட்டமாக ஏமாற்றும் செயலாகும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டாளி சம்பிக்க ரணவுக்கு குற்றம் சுமத்தியுள்ளார். கொழும்பில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். பிப்ரவரி மாதத்தில் குறைந்த விலையில் கொள்வனவு செய்யப்பட்ட எரிபொருட்களை வைத்துக் கொண்டு மார்ச் மாத ஆரம்பத்தில் போர் காரணமாக உலக சந்தையில் விலை உயர்ந்ததை காட்டி அரசாங்கம் உடனடியாக இங்கு விலையை உயர்த்தியது. இதன் மூலம் 600 கோடி ரூபாவுக்கும் அதிகமான தொகையை அரசாங்கம் திரட்டியுள்ளது. போர் நிறுத்தத்திற்கு பின்னர் கடந்த ஏப்ரல் 8ஆம் தேதியிலிருந்து உலக சந்தையில் எரிபொருள் விலை கணிசமாக குறைந்துள்ளது. அத்துடன் ஹார்முஸ் வழியும் தற்போது திறக்கப்பட்டுள்ளது. தற்போது நிலவரப்படி சிங்கப்பூரிலிருந்து 1 லிட்டர் பெட்ரோலை 225 ரூபாவிற்கும் 1 லிட்டர் டீசலை 240 ரூபாவிற்கும் இலங்கைக்கு இறக்குமதி செய்ய முடியும். அரசாங்கம் இதில் பெரும் ஊழலில் ஈடுபட்டுள்ளதை சுட்டிக்காட்டிய அவர், டிராபிகுரா நிறுவனத்திடமிருந்து 1 லிட்டர் டீசலுக்கு 90 ரூபாய் அதிகமாகவும், ஆதித்யா பிர்லா நிறுவனத்திற்கு 1 லிட்டர் டீசலுக்கு 120 ரூபாய் அதிகமாகவும் வழங்கி அந்த நஷ்ட சுமையை மக்கள் மீது அரசாங்கம் சுமத்தியுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த 2023 தொடக்கம் 2024 மற்றும் 2025 ஆகிய ஆண்டுகளில் நாட்டின் டாலர் இருப்பு சாதகமாக இருந்த நிலையில் இந்த ஆண்டு டாலர் இருப்பு எதிர்மறையாக மாறியுள்ளது. இதற்கு உலக சந்தை எரிபொருள் விலை உயர்வு காரணமல்ல, மாறாக மின் உற்பத்தி நிலையங்களில் இடம்பெற்ற நிலக்கரி ஊழல் காரணமாக நாளொன்றுக்கு $1 மில்லியன் அதிகமான எரிபொருள் வீணாக எரிக்கப்படுவதே முதன்மை காரணமாகும் என தெரிவித்துள்ளார். வீட்டி கேஷ் அண்ட் கரி வீட்டி சூப்பர் ஸ்டோரின் கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள வீட்டி கேஷ் அண்ட் கரி பாரிஸில் லாட்சப்பல். பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ அரசாங்கத்தின் டெங்கு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் போதுமானதல்ல என கடுமையாக விமர்சித்துள்ளார். கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்த அவர், உள்ளூராட்சி அதிகாரிகளின் செயலற்ற தன்மை மற்றும் பரந்த கொள்கை தோல்விகளே டெங்கு பரவலுக்கு காரணம் என குற்றம் சாட்டினார். கொழும்பு சுற்றியுள்ள பகுதிகளில் டெங்கு தொடர்பான முறைப்பாடுகள் கிடைக்கும் போதும் குறைந்தபட்சம் 10 நோயாளிகள் அடையாளம் காணப்பட்ட பிறகே கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக அதிகாரிகள் கூறுவது நிலைமையை மேலும் மோசமாக்குவதாக அவர் தெரிவித்தார். டெங்கு பரவலை கட்டுப்படுத்த அரசாங்கம் முழுமையாக தவறிவிட்டதாக அவர் குற்றம் சாட்டியதுடன் மருத்துவமனைகளில் நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதால் போதிய இடவசதி இல்லாமை காரணமாக சிலர் வீட்டிற்கு அனுப்பப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் உள்ளூராட்சி அமைப்புகளுக்கு இடையிலான ஒருங்கிணைப்பின்மை மற்றும் பொது சுகாதார நடவடிக்கைகளில் அரசியல் தலையீடு நிலைமையை மேலும் சிக்கலாக்குவதாகவும் நாமல் ராஜபக்ஷ விமர்சித்தார். இதோடு நாட்டின் பொருளாதார நிலைமை குறித்தும் கருத்து தெரிவித்த அவர், உலக சந்தையில் எரிபொருள் விலை குறைந்திருந்தும் இலங்கையர்கள் இன்னும் அதிக விலைக்கு எரிபொருள் வாங்க வேண்டிய நிலை தொடர்பாகவும் அதிருப்தி வெளியிட்டார். இலங்கையிலிருந்து மேற்கொள்ளப்படும் இறக்குமதிகளுக்கான வெளிநாட்டு நாணய கொடுப்பனவுகளை மேலும் திறம்பட கண்காணிக்கும் நோக்கில் அரசாங்கம் புதிய ஒழுங்குமுறைகளை அறிமுகப்படுத்தி வர்த்தமானி அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டுள்ளது. நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவால் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கட்டுப்பாட்டு சட்டத்தின் கீழ் இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. புதிய ஒழுங்குமுறைகளின்படி இறக்குமதி பரிவர்த்தனைகளுக்காக மேற்கொள்ளப்படும் ஒவ்வொரு வெளிநாட்டு நாணய கொடுப்பனவுக்கும் வங்கிகள் மூலம் தனித்துவமான சிறப்பு பரிவர்த்தனை எண் வழங்கப்பட வேண்டும். மேலும் அந்த பரிவர்த்தனைகளுடன் தொடர்புடைய அனைத்து தகவல்களும் கட்டாயமாக இலங்கை சுங்க திணைக்களத்திற்கு அறிவிக்கப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி இறக்குமதியாளரின் வரி அடையாள எண்,
முகவரி, பயனாளர் விவரங்கள், வங்கி மற்றும் கிளை குறியீடுகள், கொடுப்பனவு தொகை, பயன்படுத்தப்படும் நாணய வகை, கொடுப்பனவு மற்றும் விநியோக நிபந்தனைகள், கொடுப்பனவு செய்யப்பட்ட திகதி, தற்காலிக விலைப்பட்டியல் இலக்கம் மற்றும் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களின் விவரங்கள் உள்ளிட்ட தகவல்கள் சுங்க திணைக்களத்திற்கு வழங்கப்பட வேண்டும். அதேவேளை பொருட்களை இறக்குமதி செய்வதற்கான முட்கொடுப்பனவுகளை மேற்கொள்வதற்கு முன்பாக இறக்குமதியாளர்கள் இலங்கை சுங்க திணைக்களத்தில் தகுதி வாய்ந்த இறக்குமதியாளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பதிவு இல்லாத இறக்குமதியாளர்களுக்கு வர்த்தக வங்கிகளூடாக முட்கொடுப்பனவுகளை மேற்கொள்ள அனுமதி வழங்கப்பட மாட்டாது என புதிய விதிமுறைகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இன்று முதல் அமலுக்கு வரும் இந்த உத்தரவுகள் மூலம் இறக்குமதி துறையில் வெளிப்படைத்தன்மையை அதிகரிப்பதுடன் நாட்டிலிருந்து வெளியேறும் வெளிநாட்டு நாணய பரிவர்த்தனைகளை முறையாக கண்காணிப்பதே அரசாங்கத்தின் நோக்கமாகும். அகமதாபாத் மற்றும் கொழும்புக்கு இடையே புதிய நேரடி விமான சேவை இன்று தொடங்கப்பட உள்ளது. இது இவ்விரு நகரங்களுக்கு இடையிலான பயண நேரத்தை சுமார் 8 மணி நேரத்திலிருந்து வெறும் 3 மணி நேரமாக கணிசமாக குறைக்கும். பிட்சேயார் நிறுவனத்தால் இயக்கப்படவுள்ள இந்த புதிய வழித்தடமானது குஜராத் மாநிலத்தில் உள்ள அகமதாபாத்தையும் கொழும்பையும் வாரத்திற்கு 3 முறை இணைக்கும். இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான சுற்றுலா மற்றும் பயண தொடர்புகளை வெளிப்படுத்தும் ஒரு முன்னோடி முயற்சி என தொழில்துறை பங்குதாரர்கள் விவரிக்கும் இந்த முன்னெடுப்பை சின்னமன் ஹோட்டல்ஸ் மற்றும் வாக்கஸ் டூர்ஸ் நிறுவனங்கள் எளிதாக்கியுள்ளன. இந்நிலையில் இவ்விரு நகரங்களுக்கு இடையிலான புதிய போக்குவரத்து இணைப்பின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் இந்த தொடக்க விமான சேவையின் அறிமுக விழாவில் பங்கேற்கும் சிறப்பு விருந்தினர்களில் இலங்கை கிரிக்கெட் ஜாம்பவான் சனத் ஜெயசூர்யாவும் இடம்பெறுவார். இலங்கை சுற்றுலாவிற்கு இந்தியா மிகப்பெரிய மூலசந்தையாக தொடர்கிறது. 2025 ஆண்டில் 5,31,000 மேற்பட்ட வருகையாளர்கள், அதாவது மொத்த உள்வரும் பயணிகளில் ஏறக்குறைய 24% இந்தியாவிலிருந்து வந்தவர்கள் ஆவார் என இலங்கை சுற்றுலா மேம்பாட்டு பணியக தகவல்கள் தெரிவிக்கின்றன. யாழ்ப்பாணத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா ராமநாதனை இலக்கு வைத்து அவமதிப்பான வாசகங்கள் கொண்டு 10 அடி உயர பதாகை ஒன்று வைக்கப்பட்டுள்ள சம்பவம் இடம்பெற்றுள்ளது. யாழ்ப்பாணம் பிரதான வீதியில் சின்னக்கடை பகுதிக்கு அண்மையில் இந்த பதாகை கட்டப்பட்டுள்ளது. அந்த பதாகையில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராஜபக்ச ஈனப்பிரவி என எழுதப்பட்டு அவரது புகைப்படத்தின் மீது செருப்புகளால் செய்யப்பட்ட மாலையும் தொங்கவிடப்பட்டிருந்தது. நேற்றிரவு இனம் தெரியாத நபர்களால் இந்த பதாகை அமைக்கப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது. இந்நிலையில் குறித்த பதாகையின் புகைப்படங்களும் காணொலிகளும் சமூக ஊடகங்களில் வேகமாக பரவி வருகின்றன. இந்நிலையில் கட்டப்பட்ட பதாகையை அர்ச்சுனா எம்பிஏ எடுத்து சென்றமை குறிப்பிடத்தக்கது. எதிர்பார்க்கப்படும் எல்னினோ காலநிலை மாற்றங்களினால் இலங்கைக்கு பாரிய அளவில் பாதிப்புகள் ஏற்பட மாட்டாது என்று விவசாய திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் கலாநிதி NARD விக்ரமராட்சி தெரிவித்துள்ளார். பேராதனி கண்ணூர்பாவில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். பசிபிக் சமுத்திரம் உட்பட உலகின் பல பகுதிகளில் நிலவும் அதிக உஷ்ணம் காரணமாக கடல் நீர் வெப்பமடைவதையே எல்னினோ காலநிலை மாற்றம் என குறிப்பிடுகின்றனர். இதனால் கடுமையான வறட்சி ஏற்பட்டு விவசாயத்துறை பாதிக்கப்படலாம் என்றும், மழைவீழ்ச்சி குறைந்து வெப்பநிலை அதிகரிக்கும் என்றும், நெல் உள்ளிட்ட விவசாய உற்பத்திகள் வீழ்ச்சியடையும் என்றும் சில எதிர்ப்பு கூறல்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. இருப்பினும் இலங்கையின் புவியியல் அமைவிடம் மற்றும் எமக்கு கிடைக்கின்ற பருவமழை பொழிவு ஆகியவற்றின் காரணமாக இந்த எல்னினோ தாக்கத்தினால் நாடு கடுமையான பாதிப்புகளை எதிர்கொள்ளாது என்று நாங்கள் கருதுகின்றோம். தற்போதைய நிலையை விட சற்று அதிகமான வெப்பநிலையும் ஓரளவுக்கு கூடுதல் மழைவீழ்ச்சியும் ஏற்படலாமே தவிர அச்சுறுத்தலான சூழல் உருவாகாது. இருந்தபோதிலும் இதனை நாம் சாதாரணமாக எடுத்துக் கொள்ள முடியாது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பல விடயங்களை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். குறிப்பாக குறைந்த நீர் விநியோகத்தை கொண்டு வறட்சிக்கு தாக்குப்பிடித்து வளரக்கூடிய உணவுப் பயிர்களை நாம் அடையாளம் கண்டு பயிரிட வேண்டும். எமது நாட்டை பொறுத்தமட்டில் குறைந்த காலத்தில் அறுவடை செய்யக்கூடிய உலர் விளையத்திற்கு பொருத்தமான நெல் ரகங்களை தெரிவு செய்து பயிரிடுவதன் மூலம் உணவு தட்டுப்பாடு ஏற்படுவதை தவிர்த்துக் கொள்ள முடியும். அத்துடன் நாட்டிற்குள் பயிரிடக்கூடிய குரக்கன், பயறு, சோளம் போன்ற உப உணவு பயிர்களின் உற்பத்தியை அதிகரிப்பதன் மூலமும் இப்பிரச்சினைகளுக்கு ஓரளவுக்கு தீர்வு எட்ட முடியும். இவ்வாறான ஒரு காலநிலை மாற்றம் ஏற்பட்டால் அதனை எவ்வாறு எதிர்கொள்வது என்பது குறித்த வேலைத்திட்டங்களை கடந்த கால அனுபவங்களின் மூலம் நாம் அறிந்துள்ளோம். நாட்டில் அனர்த்தங்கள் ஏற்பட்ட காலங்களில் எல்லாம் எமது நாட்டு விவசாயிகள் முன்வந்து கை கொடுத்தமையால் எமக்கு உணவு பிரச்சினைகள் பாரியளவில் ஏற்படவில்லை. இலங்கை மக்களின் பிரதான உணவாக அரிசி காணப்படுவதுடன் அதில் நாம் தற்போது தன்னிறைவு அடைந்துள்ளோம். எனவே எமது பிரதான உணவான அரிசி உற்பத்திக்கு இக்காலநிலை மாற்றத்தால் பாதிப்புகள் ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் இல்லை என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு நகரின் மிகச்சிறந்த முகவரிகளில் ஒரு புதிய வாழ்க்கை முறையின் அடையாளம் உருவாகிறது. ப்ளூ ஓஷன் குரூப். அம்பாறை பொது வைத்தியசாலையின் இயன்முறை மருத்துவ நிபுணராக பணியாற்றிய பெண் மருத்துவரின் சடலம் தெல்தெனிய பகுதியில் காரொன்றிலிருந்து மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன.
ஆரம்பகட்ட விசாரணைகளின்படி உயிரிழந்த மருத்துவரின் காதலனே அவரது சடலத்தை காரில் கொண்டு வந்து தில்தனிய பகுதியில் கைவிட்டு தப்பிச் சென்றமை தெரியவந்துள்ளது. கடந்த 17ஆம் தேதி பிற்பகல் 2 மணி அளவில் தில்தனிய வைத்தியசாலைக்கு அருகிலுள்ள வாகன தரிப்பிடத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் ஒன்றில் அடையாளம் தெரியாத பெண்ணின் சடலம் இருப்பதாக போலீசாருக்கு மர்ம தொலைபேசி அழைப்பு கிடைத்துள்ளது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் பூட்டப்பட்டிருந்த காரின் கதவை உடைத்து சோதனையிட்டபோது முன்னிறுக்கி நீட்டப்பட்ட நிலையில் கருப்பு நிற துணியால் மூடப்பட்டிருந்த பெண்ணின் சடலத்தை மீட்டுள்ளனர். மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் உயிரிழந்தவர் வெலிகம பகுதியைச் சேர்ந்த 34 வயதுடைய ஷம்யா தர்ஷனி என்பதும் அவர் அம்பாறை பொது வைத்தியசாலையில் இயன்முறை மருத்துவ நிபுணராக பணியாற்றி வந்ததும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. விசாரணைகளின் போது அவர் கடந்த ஜூன் 3ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை நுவரெலியாவில் தங்கியிருந்தமை தெரியவந்துள்ளது. மேலும் அங்குள்ள விடுதி மற்றும் அடுக்குமாடி குடியிருப்புகளின் சிசிடிவி காட்சிகளில் மயக்க நிலையில் இருந்த மருத்துவரை அவரது காதலன் தூக்கி செல்வது பதிவாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கடந்த 16ஆம் தேதி இரவு சுமார் 10:30 மணியளவில் சந்தேக நபர் பெண்ணை தூக்கிக் கொண்டு குடியிருப்பிலிருந்து வெளியேறி பின்னர் காரில் ஏற்றி சென்றுள்ளதாகவும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. உயிரிழந்த மருத்துவருக்கும் கண்டி கண்ணருவ பகுதியைச் சேர்ந்த மென்பொருள் பொறியியலாளரான தினேத் திசாநாயக்க என்பவருக்கும் கடந்த 8 மாதங்களாக காதல் தொடர்பு இருந்ததாக போலீசார் கூறுகின்றனர். கனடா செல்லும் திட்டத்திற்காக வங்கி மற்றும் தனிநபர்களிடமிருந்து சுமார் 1.5 கோடி ரூபாய் கடன் பெற்று தனது காதலனிடம் வழங்கியிருந்ததாகவும் வெளிநாடு செல்வதற்கான ஏற்பாடுகள் முன்னேறாததால் கடன் சுமை காரணமாக அவர் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகியிருந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்நிலையில் அவர் தனது சகோதரரிடம் 3 நாட்களாக உணவு உட்கொள்ளவில்லை என தெரிவித்திருந்ததுடன் மன அழுத்தம் குறித்து வைத்தியசாலையின் மனநல மருத்துவரிடமும் ஆலோசனை பெற்றிருந்ததாக கூறப்படுகிறது. எனினும் கடந்த 16ஆம் தேதி மாலை அவரது கைபேசி செயலிழந்ததை அடுத்து சகோதரன் நுவரெலியா போலீசில் முறைப்பாடு செய்துள்ளார். மேலும் சடலத்தை எடுத்து செல்ல பயன்படுத்தப்பட்ட கார் சந்தேக நபருடன் தொடர்புடைய மற்றொரு பெண்ணுக்கு சொந்தமானது என்பதும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இதற்கிடையில் பிரேத பரிசோதனைக்கு பின்னர் மரணத்திற்கான காரணம் குறித்து திறந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளதுடன் இது கொலையா அல்லது வேறு காரணத்தால் ஏற்பட்ட மரணமா என்பது இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை. தற்போது தலைமறைவாகியுள்ள தினேத் திசாநாயக்கவை கைது செய்வதற்காக போலீசார் பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளதுடன் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. 2019ஆம் ஆண்டு உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பாக அமெரிக்காவினால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அனைத்து விவரங்களையும் பெற்றுக் கொள்ளுமாறு ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது. அவ்விவரங்கள் தற்போது அமெரிக்காவின் பெடரல் புலனாய்வு பணியகம் மற்றும் அமெரிக்க நீதி திணைக்களம் ஆகியவற்றின் வசம் உள்ளதாக அந்த கட்சி சுட்டிக்காட்டியுள்ளது. அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள ஐக்கிய தேசிய கட்சி அவ்வாறானதொரு கோரிக்கையை அரசாங்கம் விடுத்திருந்தால் அதற்கு அமெரிக்காவிடமிருந்து கிடைத்த பதிலை வெளிப்படுத்த வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளது. அமெரிக்க விசாரணையின் மூலம் பெறப்பட்ட அனைத்து புலனாய்வு தகவல்களும் இலங்கை நீதித்துறை அதிகாரிகளுக்கு கிடைக்க செய்ய வேண்டும். 2019 ஏப்ரல் 21 அன்று நடத்தப்பட்ட தாக்குதல்கள் குறித்து முழுமையான அமெரிக்க விசாரணை மற்றும் அறிக்கை ஒன்றை அன்றைய பிரதமராக இருந்த ரணில் விக்ரமசிங்க கோரியிருந்தார். அதன் பின்னர் ரணில் விக்ரமசிங்க மற்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஆகியோருக்கு இடையே இடம்பெற்ற தொலைபேசி உரையாடலின் போதும் இவ்வாறானதொரு கோரிக்கை விடுக்கப்பட்டதாக ஐக்கிய தேசிய கட்சி குறிப்பிட்டுள்ளது. இதற்கமைய FBI அமைப்பு, குற்றப்புலனாய்வு திணைக்களம், ராணுவ புலனாய்வு பிரிவு மற்றும் தேசிய புலனாய்வு பிரிவு உள்ளிட்ட இலங்கை நிறுவனங்களுடன் இணைந்து பரந்தளவிலான விசாரணைகளை மேற்கொண்டு பின்னர் இலங்கை அரசாங்கத்திடம் அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்திருந்தது. 2020 நவம்பர் 12 அன்று FBI-யின் விசேட முகவர் மெரிலி ஆர் கொட்வினினால் கலிபோர்னியா நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட 71 பக்கங்களை கொண்ட சத்திய கடதாசி மற்றும் 2020 டிசம்பர் 11 அன்று லாஸ் ஏஞ்சல்ஸ் நீதிமன்றத்தில் குற்றவியல் வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சி தெரிவித்துள்ளது. அவ்வழக்கில் பெயரிடப்பட்டுள்ள சந்தேக நபர்கள் சிலர் ஏற்கனவே இலங்கையின் காவலில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக விவரங்கள் அமெரிக்க விசாரணை பிரிவுகள் மற்றும் நீதி திணைக்களத்தின் வசம் இருப்பதாக ஐக்கிய தேசிய கட்சி சுட்டிக்காட்டுகிறது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் காத்தான்குடி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில் 12 மற்றும் 10 வயதுடைய 2 சிறுமிகள் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தின் பின்னணியில் பாதிக்கப்பட்டு 12 வயது சிறுமியின் தந்தை உயிரிழந்துள்ள துயர சம்பவம் பதிவாகியுள்ளது.
போலீஸ் தகவல்களின்படி குறித்த பகுதியில் வசிக்கும் 54 வயதுடைய நபர் ஒருவர் அதே வீதியில் வசிக்கும் 12 வயது சிறுமியின் வீட்டிற்கு அடிக்கடி சென்று வந்துள்ளார். கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் சிறுமியின் பெற்றோர் வீட்டில் இல்லாத நேரத்தை பயன்படுத்தி அவர் சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அதேவேளை அருகில் இருந்த 10 வயதுடைய மற்றொரு சிறுமியையும் துன்புறுத்த முயற்சி செய்யப்பட்டதாகவும் அந்த சிறுமி அங்கிருந்து தப்பிச் சென்றதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. பின்னர் பாதிக்கப்பட்ட 12 வயது சிறுமி தொடர்பான தகவலை அவரது தோழியான 10 வயது சிறுமி பாடசாலையில் வெளிப்படுத்தியதை அடுத்து அது ஆசிரியரின் கவனத்திற்கு சென்றுள்ளது. இதனையடுத்து ஆசிரியர் சிறுமியின் தாயாரை நேற்று முன்தினம் அழைத்து சம்பவம் குறித்து அறிவித்துள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த தாயார் காத்தான்குடி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்ததை தொடர்ந்து போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்தனர். விசாரணைகளின் அடிப்படையில் மனைவியை பிரிந்து வாழ்ந்து வந்த 54 வயதுடைய சந்தேக நபர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் விசேட தேவையுடைய நபர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட இரு சிறுமிகளும் மருத்துவ பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் தனது மகளுக்கு நேர்ந்த சம்பவத்தாலும் அதனைத் தொடர்ந்து ஏற்பட்ட சமூக அழுத்தங்களாலும் மனமுடைந்திருந்த 12 வயது சிறுமியின் தந்தை நேற்று முன்தினம் இரவு உயிர் மாய்த்ததாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. மேலும் உயிரிழந்த நபர் முன்னர் ஒரு கொலை வழக்குடன் தொடர்புடையவராக இருந்து பிணையில் விடுவிக்கப்பட்ட நிலையில் போலீஸ் நிலையத்தில் கையொப்பமிட்டு வந்தவர் என்பதும் விசாரணைகளில் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை காத்தான்குடி போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். தமிழர்களின் பெருமை ஒரே மேடையில் மிளிரப் போகின்றது. இது ஒரு செலிப்ரேஷன் ஆஃப் கிரேட்னஸ். எதிர்வரும் ஜூன் 20 சனிக்கிழமை லெஜெண்ட்ஸ் அண்ட் ஐகான்ஸ் அவார்ட்ஸ் 2026. யாழ்ப்பாணம் காங்கேசன்துறையிலிருந்து இந்தியாவிற்கு தங்கம் கடத்த முயற்சித்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட 8 பேரையும் எதிர்வரும் திங்கட்கிழமை வரை சுங்க திணைக்களத்தின் கட்டுப்பாட்டில் தடுத்து வைப்பதற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மல்லாகம் நீதவான் நீதிமன்றம் இதற்கான அனுமதியை வழங்கி உத்தரவிட்டுள்ளது. காங்கேசன்துறையிலிருந்து நாகப்பட்டினத்திற்கு கடந்த புதன்கிழமை பயணிக்க இருந்த பயணிகளில் 2 இந்திய பிரஜைகளின் உடைமையில் இருந்து தலா 100 கிராம் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பயணிகளை சோதனைக்கு உட்படுத்திய போது சந்தேகத்திற்கிடமான 26 பயணிகளை சுங்க திணைக்கள அதிகாரிகள் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட 26 பேரிடமும் மேலதிக விசாரணைகள் முன்னெடுத்த சுங்க திணைக்கள அதிகாரிகள் 26 பேரையும் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் அனுமதித்து ஸ்கேன் பரிசோதனை மேற்கொண்டனர். இதன்போது 6 பேரின் உடலினுள் தங்கம் மறைத்து வைக்கப்பட்டுள்ளமை உறுதி செய்யப்பட்டது. இந்நிலையில் குறித்த 6 பேரையும் தங்கத்தை உடைமையில் வைத்திருந்த ஏனைய 2 பேரையும் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்ய நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட ஏனைய 18 பேரும் விசாரணைகளின் பின்னர் விடுவிக்கப்பட்டுள்ளனர். தடுத்து வைக்கப்பட்டுள்ள 8 பேரில் 2 இலங்கை பெண்களும் 6 இந்திய ஆண்களும் உள்ளடங்குகின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். முல்லைத்தீவு செம்மலையை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி கதிரவேலு கண்ணகை அவர்கள் 18/6/2026 வியாழக்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் வயாவுளானை புறப்படமாகவும் புன்னாலை கட்டுவன் 54ஆம் வீட்டு திட்டத்தினை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு சந்திரன் தவராசா அவர்கள் 17/6/2026 புதன்கிழமை அன்று காலமானார். தமிழகத்தை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி பத்மினி ரமேஷ் அவர்கள் 17/6/2026 புதன்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் தனிப்புலம் பண்டத்தரிப்பை புறப்படமாகவும் ஜெர்மனியை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு சிவனேசன் சிவஈவன் அவர்கள் 15/6/2026 திங்கட்கிழமை அன்று காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப்டாட் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.